சொல்கிறா மாப்பிள மச்சி நேராக கடைக்கு வந்துடு. டேய் இன்னும் கலெக்ஷன் ஆகலடா. 7-7:30 தான் கலெக்ஷனே ஆகும். நீ நம்ம இடத்துக்கு வந்துடு. நான் சரக்கு வாங்கிட்டு அப்படியே வந்துடுறேன். சரி மாப்பிள. சாம்பார் ஊற்றவாப்பா? சாப்பிட. அப்பா வந்துட்டாருமா? சரி சரி, இந்தா நீ கை கழுவு, போய் படுத்துக்கோ போ. எனக்கு அது கவலை இல்லை. அதுதான்டா எனக்கு சாப்பாடு போடுறே. குழம்பு சாம்பாரா? என்ன சாப்பாடு? பையன் சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து கொண்டு வருவேன், நீங்கள் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுவீங்களோ? எங்கடே அவன்? படுத்துருக்கான். படுத்துட்டானா? என்னடா தூக்கம்? ஏங்க இப்படி பண்றீங்க? என்னடி சாப்பாடு அடிச்சடு தொலைச்சடு. ராத்திரி போதையில் குழந்தைய அடிச்சிடுறது, காலையில் பதறி அடிச்சுட்டு தூக்கிட்டு வர்றது. சின்ன காயம்னா தப்பிச்சிட்டீங்க. இதே பெருசாக இருந்தால் அதை விடுங்க. எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க? 10 வருஷமா. என்ன எவ்வளோ வாங்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு என்ன 200-300 சம்பாதிப்பீங்களா? அதில் பாதியை எப்படி குடிச்சே அழிக்கிறீங்க. 10 வருஷமாக குடிக்கிறீங்கன்னா இது வரைக்கும் 2-3 லட்சத்தை காலி பண்ணியிருப்பீங்க ஒரு இருக்கே. சரி, உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? 4ஆவதோ 5ஆவதோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். பெத்த பையன் என்ன படிக்கிறானே சரியாக தெரியலை. சரி, உங்கள் பொண்டாட்டிக்கிட்டையாவது பாசமாக இருக்கீங்களா? ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்கள் குடிக்கிற காசில் ஒரு 10-20க்கோ பையனுக்கு பிஸ்கட்டு, பொண்டாட்டிக்கு பூ ஏதாவது வாங்கி கொடுத்தா உங்கள் குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இப்படி குடிச்சு அடிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? இல்லை டாக்டர், ஆட்டோ ஓட்டுற கலப்பை போக்குறதுக்காக தினமும் கொஞ்சம் குடிக்கிறேன். இப்படி குடிக்கிற எல்லாருமே ஒரு காரணம் வச்சுருக்கீங்க. ஏன் குடிக்காத ஆட்டோ டிரைவரே இல்லையா? களைப்பு போகிறதுக்கு தான் குடிக்கிறீங்கன்னா டெய்லி ஒயின் ஷாப்பில் செலவு பண்ணுற நேரத்தை வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தாலே அந்த களைப்பெல்லாம் பறந்து போயிடுமே. யோசிச்சு பாருங்க, நல்லா புரியும். சொல்லு மாப்பிள. மச்சி கடைக்கிட்ட இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. இன்னைக்கு நிறையா குடிக்கணும். ஆறுமுகம், இனிமேல் நான் குடிக்க போகிறதில்ல. குடிக்கிறத நிறுத்திட்டேன். கோபா, என்ன அப்படி திடீர்னு? இனிமேல் நீ என்னை குடிக்க கூப்பிட. மச்சி, குடிக்கிறது அப்படி திடீர்னு நிப்பாட்டினா உயிர் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்டணும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் நேராக கடைக்கு தான் போகிறேன். முடிஞ்சா சீக்கிரம் வா. டாக்டர் டாக்டர், நீங்கள் அவ்வளோ சொன்னதுனால நான் குடிக்க வேணான்னு தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திடீர்னு நிறுத்தினா உயிருக்கே ஆபத்துன்னு பயமுறுத்திட்டாங்க. பதட்டப்படாமல் உட்காருங்க. இப்படி தாங்க எல்லாரும் ஒரு தப்பான கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. குடிக்கிற நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த செகண்டே அதை நிறுத்திடணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும்னு நினச்சி இன்னும் 2-3 வருஷத்துக்கு குடித்தா ஆபத்து அதிகமாகவே தவிர குறையாது. முதல்ல இந்த மாதிரி தப்பான அட்வைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. குடிக்கிறத நிறுத்துங்க. அதனால் நிச்சயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமாக தைரியமாக போயிட்டு வாங்க.